பெண் புத்தி பின் புத்தி. ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பும் சந்தோஷமுமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கொல்லப்பட்டறை தொழில் ஒரு சமயம் நலிவுற்றது. அன்றாட உணவுக்கே வறுமை நிலை என்று ஆகிவிட்டது. கொல்லன் சோகமே உருவாகிவிட்டான். அதை கண்ட மனைவி ஆறுதலாய் பேசினாள். எதுக்கு நீங்கள் கலங்குறீங்கள்? இந்த தொழில் இல்லை என்றால் என்ன, பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி வந்து அதை அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்று 4 காசு கிடைத்தால் அதை கொண்டு நாங்கள் ராஜா போல் வாழலாமே என்று கூறினாள். புது நம்பிக்கை, புது உற்சாகம் கொல்லன் உள்ளத்தில். கொல்லன் இப்பொழுது விறகு வெட்டி ஆனான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. ஆனால் வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி, கொள்ளுத்துவையல், கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இருந்தே இருந்தது. ஒரு நாள் மனைவி கேட்டால், இன்னும் உங்கள் மனதில் ஏதோ சோகம் இருக்கிறது தெரிகிறதே. அதற்கு விறகு வெட்டியான கொல்லன் கூறினான், பட்டறை தொழில் நல்லாய் இருந்த காலத்தில் நமது வீட்டில் தினந்தோறும் நெல்லிச்சோறும் கறிக்குழம்புமாயிருக்கும். இப்பொழுது இப்படி வயிற்றை கட்டி வாழுகிறோமே, அதுதான் மனசுக்கு என்னவோ சங்கடமாய் இருக்கிறது என்றான். கண்ணு கலங்காதீங்க, என்னுடைய நகையை விற்று கொஞ்சம் காசு எடுத்து அதனை மூலமாக போட்டு நாம் ஒரு விறகு கடையை வைக்கலாம் என்று கூறினாள் மனைவி. விறகு வெட்டுகிற சனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடை என்று வைத்துவிட்டால் எந்த நேரமும் விறகு வாங்குவதற்கு சனங்கள் வருங்கள், நமக்கு நல்லபடியான வருமானமும் கிடைக்கும் என்றாள். மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் இப்பொழுது விறகு கடை முதலாளியானான். வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன, வீட்டில் கறியும் சோறும் தான். வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டு விடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாய் ஆகிவிட்டது. தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல்கள் பல கூறினார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடாத்து. எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்று பலர் கூறி சென்றார்கள். ஆனால் கூட இருக்கும் மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவள் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள். கண்ணீர் மல்கச் சொன்னாள், இப்போ என்ன ஆயிடுச்சு என்று அழுகிறீர்கள்? விறகு எரிஞ்சு வீணாவா போயிருச்சு? கரியாத்தானே இருக்கிறது. நாளையிலிருந்து நாங்கள் கறி வியாபாரம் பண்ணுவோம் என்றாள். தலை நிமிர்த்தி அவள் முகம் பார்த்த அவன் மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்ததை உணர்ந்தான். ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் ஒரு அன்பான மனைவி அமைந்தால் முடங்கி கிடக்கும் முடவனும் கூட எவரெஸ்ட் சிகரம் தொடுவான். நல்லொரு படிப்பினையான சம்பவம். நல்லவற்றையே அனைவருக்கும் பகிர்வோம், அனைவரும் பயனடையச் செய்வோம்.